நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்துக்கும், இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில ஒரு முடிவு கட்டணும்னு எதிர்பார்க்குறோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கே நெனச்சத சாதிச்சிரலாம். அதுவும் இந்த அஞ்சலிய வச்சு சாதிக்கலான்னு ரொம்பவே திட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் நடுத்தெருவுக்கு வந்துட்டு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னன்னா, நம்ம அஞ்சலியும் இந்த பைரவியும் கடத்தி வச்சு கண்டிப்பா நம்ம கார்த்திகை உறுதலை இல்லாமல் அழிச்சிடலாம். இந்த இலக்கியமும் கௌதம் வந்துட்டு அப்போ தான் நம்ம போட்ட முடிச்சுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வர முடியும். ரொம்பவே அங்கீகாரத்துலேயும் அதிகாரத்துலேயும் ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டேங்க. ஏன்னா நம்ம கார்த்திக்கு இந்த தாக்ஷானி இந்த எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் வரலை, கண்டிப்பாக வந்துட்டு உன் பொண்டாட்டியை இந்த பைரவி நான் வந்துட்டு சுக்கு நூறாக கொன்னுடுவேன், ஏன்னா அவங்களுடைய உடம்புல வந்துட்டு பாம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஆப்பு தர்ற மாதிரி நம்ம கௌதம் கூட கார்த்திக் கூட வரப்போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்தால் பிறந்தாங்க எல்லாமே இவ்வளோ சீக்கிரம் ஒற்றுமையாகிறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு முன்கூட்டியே நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் வந்துட்டு எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க, ஏன்னா அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனையில் அஞ்சலியும் பைரவியத்தையும் மாட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றணும். ஏன்னா இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவ்வளோ நாளாக அஞ்சலியோட பேச்சு கேட்டு நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்துட்டு நம்ம குடும்பத்தை அடியோடு அழிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருக்கான். தயவு செஞ்சு எப்படியாச்சும் வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் வந்துட்டு நம்ம எஸ்எஸ்கே முன்னாடி நம்ம கௌதமை கூட்டிட்டு போய் நிப்பாட்டணும்னு இப்படி ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்குங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஏன்னா நம்ம தாக்ஷானிக்கு தெரியாதுங்க, இந்த ரேவதி வந்துட்டு திட்டம் போட்டு ஏமாத்துனது இந்த எஸ்எஸ்கே தான். இவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கல்யாணம் நடந்தது மட்டும் இல்லாமல் ஒரு கை குழந்தையோட வந்துட்டு கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் இவன் அந்த ஒரு கருவை கலைக்கல, உன்னை நான் கொன்னுடுவேன்னு மிரட்டி தான் வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில் நின்று இருக்கான். அதே சமயம் பணத்துக்காக தான் தாக்ஷாயணி உன்னை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே காதலிச்சு திருமணம் பண்ணுற மாதிரி நடித்தான். மற்றபடி உன்னோட வந்துட்டு அழகையும் உன்னுடைய வந்துட்டு இந்த ஒரு செயலையும் வந்துட்டு பார்த்து இந்த எஸ்எஸ்கே வர கிடையாது அப்படின்ற எல்லா உண்மையுமே வந்துட்டு போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த தாக்ஷாயணி ஒரு விஷயத்த ரொம்ப நல்லாவே வந்துட்டு தெரியப்படுத்தினா, இங்கே பாரு எஸ்எஸ்கே, இலக்கிய வந்துட்டு உன்னை மிரட்டிட்டு இருக்கா, எனக்கு தெரியாமல் என்கிட்ட மட்டும் ஏதாச்சும் ஒரு உண்மையை நீ மறைக்கணும்னு மட்டும் நினச்ச, கண்டிப்பாக அந்த ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினத்துக்கான சரியான ஒரு இப்போதாங்க அடியே விழப்போகுது. இவ்வளோ நாளாக இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு யாருக்கு வந்துட்டு இந்த ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோனோ அவளுக்கு எல்லா உண்மையுமே வந்துட்டு தெரிய வந்துடுச்சுன்னு நினச்சா ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அவனுடைய ஃப்ராடு வேலையை நிறுத்தாமல் எப்படியாச்சும் வந்துட்டு திருந்துட்டேன்னு ஒரு பக்கம் ரேவதி இலக்கியாவோட கண்ணில் மண்ணை தூவி போட்டது மட்டும் இல்லாமல் இவன் கௌதமை எப்படியாச்சும் அழிச்சிடணும் ரேவதியோட குழந்தைய அப்படின்றதுக்காக இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொல்லி நம்ம ரேவதியை வந்துட்டு மாற்றிட்டு இருந்தாங்க நல்ல மாதிரி நடித்து. ஆனால் அதுக்கான பலம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பைரவிக்கும் அஞ்சலிக்கும் இன்னும் கொஞ்சம் வேணுங்க. ஏன்னா இலக்கியா வந்துட்டு எப்படியாச்சும் பிரிக்கணும், இலக்கியா வந்துட்டு பழி சுமத்தணும். ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த பைரவி இந்த அஞ்சலி மட்டும்தான் அங்கீகாரத்தில் இருக்கணுன்றதுனால கேவலமான காரியத்திலலாம் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. எப்போ நம்ம கார்த்திக் ஒரு பிரச்சனைனதோ நம்ம கௌதம் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அந்த ஒரு வீட்டுக்கு வந்தானோ அப்போவே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருக்கணும்னு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஜானகியோட நிலைமையும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக போகுது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திகை வந்துட்டு திருந்திட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால்